சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் கலை மகளே. கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்னே தானே. இயற்கை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தோம். கற்ற தமிழ் மொழியாலே கலை விழாவில் ஆமா கலை விழாவில் கருத்துடனே பாட வந்தோம். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கே நம்ம இயற்கை பாரம்பரியம் என்ற தலைப்பில் வில்லிசை பாடல் பாட வந்தோம். இயற்கைனா என்னங்கண்ணா? இயற்கைனா பச்சை பசேல் இருக்கிற மரங்களும் பச்சை பசேல் இருக்கிற மரங்களும் செடிகளும் தான் இயற்கையான. அந்த இயற்கையை நம்ம மாசுபடுத்தினோம்னா நம்மளுக்கே அது திருப்பி வந்து செய்யும். அதனால தான் ஒரு பழமொழி இருக்கு, இயற்கை ஆளட்டும் பசுமை இயற்கை ஆளட்டும் மனிதன் வாழட்டும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நம்ம மரங்களை காடுகள்லாம் வெட்டி மரங்கள்லாம் அழிக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எப்படியாவது ஒருத்தர் ஒரு மரம் வச்சாலுமே எத்தனை மரம் வளரும் தெரியுமா? அதனால் நம்ம தினமும் ஒரு மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றினோன்னா அந்த மரத்துலேருந்து 6 மாதம் கழித்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் நம்ம தினமும் ஒரு மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றணும். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் கலை மகளே. கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்னே தானே. அடுத்து நிலம்னா நம்ம தாய் நம்மளை பெத்தெடுக்கிற தாய் 10 மாசம்தான் நம்மளை சுமக்கிறான். ஆனால் பூமி தாய் நம்மளை முழுவதுமே நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நிலத்தில் கொட்டுறோம். நம்ம பாதிப்பு ஏற்படுது நிலத்துக்கு. பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் அடிக்கிறதுனால நிலத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால நிலத்தடி நீரும் மாசடையுது. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் கலை மகளே. கலகலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தோம் ஆமா கலக்க வந்தோம் தன்னே தானே. நீர் நம்ம குடிக்கிற நீர் தான் நீருமோ. நம்ம குடிக்கிற நீரே இல்லைன்னா நம்ம எதை குடிக்கிறது? கடலில் இருக்கிற நீரை இன்னும் 2050 போனால் எல்லாருமே கடையில் காசு கொடுத்து தான் நீரை வாங்கி குடிக்கணும். அந்த மாட்டி நிலமை வந்துடும். அதனால் மரங்களை வளர்த்தா மட்டும்தான் மழையும் பெய்யும், நம்மளும் நீர் குடிக்க முடியும். அது இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களும் காசுக்காக போய் கடையில் கெஞ்சிட்டு இருக்க தான் முடியும். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள்வாய் கலை மகளே. காற்றுனா என்னங்க? நம்ம சுவாசிக்கிற காற்று தான் காற்று. அந்த காற்றையுமே நம்ம பாதிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால மரங்களை நட்டா நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்தி அதுங்க ஆக்சிஜனை திரும்ப வெளியே விடும் மரங்கள். அந்த மரத்தை நம்ம வளர்த்தோன்னா அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக நம்மளுக்கு காய்கறிகளும் கிடைக்கும், நம்மளும் ஆக்சிஜன் மூலமாக நீடிச்சு வாழலாம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட